بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا وعلى آله وصحبه أجمعين. فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே நாங்கள் முஸ்லீம்களாக பிறந்திருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹு தாலா ஒரு முஸ்லீமுக்கு என்ன கடமைகளை வைத்திருக்கிறான் என்ற செய்திகளை நாங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இன்றைய தினத்திலும் அல்லாஹு தாலா எமக்கு என்ன கடமைகளை கடமையாக்கி இருக்கிறான் என்ற அடிப்படையை மையமாக வைத்து அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்திலிருந்து சில விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த மஸ்ஜிதிலே தொழுகைக்கு பின்னால் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹு தாலா அதிகம் கோபப்படுவது இந்த டிசம்பர் மாதத்திலேயா இருக்கவும் முடியும். காரணம் என்னவென்றால், அல்லாஹுக்கு அதிகமான கோபத்தை உண்டு பண்ணக்கூடியது இணை வைப்பு. அது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒரு காலத்திலும் அல்லாஹு தாலாவிடத்தில் இந்த இணை வைப்புக்கு எந்த விதமான சான்ஸும் கிடையாது. அந்த இணை வைப்பிலும் ஆக பெரிய இணை வைப்பு அல்லாஹுக்கு பிள்ளை இருக்கின்றது என்று சொல்லுவது. அதிலும் ஆக பெரிய இணை வைப்பு அல்லாஹுக்கு ஆண் பிள்ளை இருக்கின்றது என்று சொல்லுவது. இணை வைப்பு என்பது மன்னிக்க முடியாத குற்றம். அதிலும் அல்லாஹுக்கு பிள்ளை இருக்கிறாண்டா அதை விட பெரிய இணை வைப்பு, அதில் ஆண் பிள்ளை என்றா இன்னும் பெரிய இணை வைப்பு. காரணம் என்னவென்றால், ஜாஹிலியா காலத்தில் இருந்த மக்கள், அந்த குறைஷிகள் அல்லாஹுக்கு பெண் பிள்ளை இருக்கின்றனர் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு வாதத்துக்கு அவர்களிடத்தில் கேட்குறான், அஸ்தபல் பனாத்தி வலக்குமுல் பனூன், அப்போ உங்களுக்கு ஆண் பிள்ளைகள் எனக்கு பெண் பிள்ளையா? பிள்ளையை தாரதே நான் தானே? அப்படி ஒரு வாதத்தை கேட்குறான். ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுக்கு ஆண் பிள்ளை என்று சொன்னார்கள். ஆண் பிள்ளை என்று சொல்லுகின்ற பொழுது இணை வைப்பிலும் பெரிய இணை வைப்பு. ஏன்? நாங்கள் எல்லோரும் ஆண் பிள்ளையை விரும்புவோம். காரணம் என்னவென்றால், நாங்கள் ஒரு காலத்தில் பலகீனமாயினால் எமது ஆண் பிள்ளைகள் தான் எங்களை கவனிக்கும், எமது வேலைகளை சிறம்பட செய்து தந்து எங்களுக்கு உணவளிக்கக்கூடிய எல்லா வியாபாரத்தையும் செய்து எங்களை பாதுகாக்க முடியும் ஆண் பிள்ளை தான். ஒரு தந்தையுடைய பெண் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை கூட ஆண் பிள்ளைகள் தந்தைக்காக நிறைவேற்றிவிடும். அதனால் நாங்கள் பலகீனம் அடைவதனால ஆண் பிள்ளையை விரும்புகிறோம். அப்படியாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு ஆண் பிள்ளை இருக்கின்றார் என்று சொன்னால் அல்லாஹ் பலகீனம் அடைகிறான் என்ற கருத்து அதில் இருக்கிறது. இந்த கிறிஸ்தவர்கள் அல்லாஹு தாலாவுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆண் பிள்ளை என்று சொன்னார்கள். உலகத்தில் இதைவிட பெரிய இணை வைப்பு செய்தவர்கள் எவரும் கிடையாது. விக்கிரக வழிபாடு செய்தவர்கள் கூட அல்லாஹ்வுடைய சக்தியை குறைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய சக்தியை போல வேறு விக்கிரகங்களும் இருக்கின்றனர் அப்படி சொன்னார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வையே பலகீனம் என்று சொன்னார்கள்.
6 நாட்களில் இந்த உலகத்தை படைத்து 7வது நாள் அவன் ரெஸ்ட் எடுத்தான். அல்லாஹ் தஆலா படைப்பது ஒரு ஓர்டர், குன்னெண்டா ஆகிடும், இதுக்கு எதுக்கு ரெஸ்ட் தேவை? ஆனால் அந்த மடையர்களுக்கு அது விளங்கவில்லை. அல்லாஹ் தஆலாவுடைய பொறுப்பை அல்லாஹ் தஆலா கலைப்படைந்து காலம் கடந்ததன் பின்னால் அல்லாஹ்வுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பொறுப்பெடுத்து கொண்டு 3 கடவுள் கொள்கையை உண்டு பண்ணினார்கள். அல்லாஹ்வும் கடவுள், மரியமும் கடவுள், ஈசாவும் கடவுள். இந்த டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்மஸ் தினம் இருக்கின்றது. அதில் தான் அவர்கள் முழு உலகத்துக்கும் அல்லாஹ்வுடைய மகன் என்று பிரகடனப்படுத்துகின்றார்கள், கோலாகலமாக கொண்டாடுகின்றார்கள். சூரத்துல் மரியம் 129வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லுவதனால் ஏற்படுகின்ற கோபம் என்ன தெரியுமா? தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வதன்ஷக்குல் அர்லு வதஹிர்ருல் ஜிபாலு ஹத்தா. வானம் வெடித்து துண்டு துண்டாக பறக்க போகின்றன, பூமி துண்டு துண்டாக பஞ்சு பஞ்சாக போகின்றன, மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக கலண்டு போக பார்க்கின்றன. அந்த அவுலிர் ரஹ்மானி வலதா, அல்லாஹ்வுக்கு பிள்ளை என்று சொல்லி அவர்கள் அழைக்கிறார்களே. இந்த மாதத்தில் தான் அவர்கள் அதிகமாக அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவார்கள். அல்லாஹ்வுடைய பிள்ளை ஈசா என்பதனை பிரகடனப்படுத்துகின்றார்கள். இதனால் அல்லாஹ்வுக்கு ஏற்படுகின்ற கோபம், இந்த உலகம் அழிகின்ற பொழுது உலகம் பஞ்சு பஞ்சாக பறந்துடுமே, அதுபோல எனக்கு கோபம் வருதுன்னு அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் பார்க்கலாம், உலகத்தில் இந்த டிசம்பர் மாதத்தில் தான் நிறைய அழிவுகளை நீங்கள் லிஸ்ட் போட்டு பாருங்க. கூடுதலான அழிவுகள் டிசம்பரில் தான் வந்திருக்கும். அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு கருணை, முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்தி அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்தி அவனை தூய்மைப்படுத்தி அல்லாஹ் தஆலாவை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு வணங்குறோமே, அந்த கருணை தான் இந்த உலகம் தாங்கி நிற்குது. இல்லாவிட்டால் அந்த கிறிஸ்தவர்கள் செய்கின்ற அநியாயத்துக்கு அல்லாஹ் தஆலா உலகத்தையே எடுத்துடுவான். அவ்வளோ பெரிய கோபம் நான் அடைகிறேன் என்று அல் குர்ஆனில் சொல்லுகிறான். இது எப்போ நடக்கின்றது? இந்த காலகட்டத்தில். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கிறிஸ்தவர்கள் யார் என்று சொன்னால், இந்த கிறிஸ்தவர்கள் வெக்கம் மானம் மறுவாதி இல்லாதவர்கள். யூதர்களை பொறுத்த மட்டில் அவர்களுடைய அகீதா என்ன தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் விபச்சார புத்திரன், விபச்சாரத்தில் பிறந்தவர். மரியம் அலைஹிஸ்ஸலாம் விபச்சாரம் செய்தவர். மரியம் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதில் தனிமையாக அந்த திரைக்கு பின்னால பைத்துல் முகத்திஸில் வளர்ந்த பெண்மணி. அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் திடீரென்று ஈசாவை பெற்றெடுத்த பொழுது அந்த யூதர்களுடைய அகீதா என்னவாயிருக்கின்றது? அந்த பள்ளியில் காவலாளராக இருந்தவரோடு விபச்சாரம் செய்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறார். அவர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பின்னுக்கால ஈசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ருக்கு, எகிப்துக்கு போய் அங்கே சூனியத்தை கற்றுக்கொண்டு வந்து பலஸ்தீனில் இருக்கக்கூடிய யூதர்களை குழப்பியவர். இப்படி சிலுவை என்பது யூதர்களுக்கு நஜீஸு, சிலுவையில் அறையப்பட்டவர், அவர் உலகத்திலே ஆக கேடு கெட்டவர், அவர் ஷபிக்கப்பட்டவர் என்றெல்லாம் யூதர்களுடைய அகீதா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் அவருடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் அப்படி அகீதா கொள்கையாக அவர்கள் வைத்து நம்புகின்றார்கள். கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியும். ஆனாலும் கூட முஸ்லீம்களை எதிர்ப்பதற்கு அந்த யூதர்களோடு கைகோர்க்கின்றார்கள். உலகத்தில் இதைவிட பெரிய அதிசயம் உங்களுக்கு காட்ட முடியாது. முஸ்லீம்களை பொறுத்த மட்டும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றிய அகீதா என்ன? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றிய அகீதா குர்ஆன் என்ன சொல்லுகின்றது? வஉம்முஹு சித்திகா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் பரிசுத்தமான உண்மையான பெண்மணி. வஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன், உலக பெண்மணிகளிலே அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்த ஒரு பெண்மணி. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அத்தாட்சியை நம்புகிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோடு வஅய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுதுமே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோடு பக்கபலமாக இருப்பார். அதனால தான் அவரை கொல்ல கிடைக்கல. இப்படியெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம், அல் குர்ஆன் பரிசுத்தப்படுத்துகின்றது. ஆனால் யகூதிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் விபச்சாரம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களை தலைக்கு மேல வைத்து மதிக்கணும். அவர்கள் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த ஈசாவையும் மரியமையும் யகூதிகள் விபச்சாரத்தில் பிறந்தது என்று சொல்லுகின்றார்கள், நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம். ஆனால் அந்த கிறிஸ்தவர்கள் அந்த யகூதிகளோடு கைகோர்த்து கொண்டு எங்களைத்தான் எதிர்க்கிறார். காரணம் என்னவென்றால், இஸ்லாம் பரிசுத்தமானது, பரிசுத்தம் இல்லாதவர்களுக்கு இதில் இடம் கிடையாது.
உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மதம் அல்லாதவர்கள் மதத்தின் பேரால உலகத்தை தான் சம்பாதிப்பார்கள், மதத்தின் பேரால காசி பணத்தை சம்பாதிப்பார்கள், மதத்தின் பேரால வயிறு வளர்த்துக் கொள்வார்கள், மதத்தின் பேரை சொல்லிக்கொண்டு பட்டம் பதவிகள் பொருளாதார போக்குகள். இஸ்லாமிய மார்க்கத்தில் அது கிடையாது. இஸ்லாத்துக்குள்ள வந்தால் அவர் சில வேளை இருக்கிற பொருளாதாரம் தூய்மை இல்லாவிட்டால் அதை விட்டு ஒதுங்க வேண்டி வரும். உள தூய்மை இல்லாதவருக்கு இந்த இஸ்லாத்தில் இடம் கிடையாது, கெட்டவர்களுக்கு இங்கே இடம் கிடையாது, இணை வைக்கின்றவர்களுக்கு இங்கே இடம் கிடையாது. அப்படியெல்லாம் இருக்கிறதுனால இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு பரிசுத்தமானது என்று தெரிந்து கொண்டும் இதன் உள்ளே நுழைய முடியாமல் இருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால் உலக லாபங்களுக்கு. இப்பொழுது நாங்கள் புரிந்து கொள்ளணும், இவ்வளவு கேடுகட்ட மானம் மறுவாதி இல்லாதவர்கள் தான் இந்த கிறிஸ்தவர்களே. தன் கடவுளையே விபச்சாரம் என்று சொன்னவர்களோடு தான் அவர்கள் சேர்ந்து கொண்டு முஸ்லீம்களை எதிர்க்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த செய்தியை நாங்கள் ஏன் சொல்லுகின்றோம் என்றால், இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலே கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திலே உலகம் அப்படியே கோலாகலமாக ஆகிக்கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் அல்லாஹ் தஆலாவுடைய ஏகத்துவத்தை நாங்கள் சுமந்து இந்த கலிமாவை பெற்றிருக்கின்ற காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய கோபத்தை தணித்து அவனுடைய இரக்கத்தையும் கருணையையும் பாசத்தையும் அது அவனுடைய கோபத்தை மிஞ்சி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எங்களை கௌரவமாக வச்சிருக்கிறான் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொண்டு இன்றைய தலையங்கத்துக்கு நாங்கள் வருகிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு கலிமாவை கடமையாக்கி அந்த கலிமாவை புரிந்து கொண்டு அந்த கலிமாவின் அடிப்படையில் எங்களை வாழச் சொல்லி இருக்கிறான். அந்த கலிமாவுடைய விளக்கத்தை ஒழுங்கான முறையில் நாங்கள் புரிந்திருக்கிறோமா அல்லது அந்த விளக்கத்தில் ஏறும் தவறுகள் இருக்கின்றனவா என்ற செய்தியை இன்றைக்கு நாங்கள் ஒழுங்காக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டிலே இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட முழு தகவல் அவருடைய மூளையில இருக்கணும். ஒரு கணித பாடம் கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அன்றைய நாளுக்கு தேவையான கணிதத்தை தெரிந்து கொண்டு அவர் ஆசிரியராக முடியாது. கணிதம் சம்பந்தப்பட்ட ஒரு முழுமையான ஒரு தொகுப்பு அவருக்கு இருக்கணும். அல்லது வேறு ஒரு பாடத்தை கற்பிக்கக்கூடியவர் அந்த நாளைக்கு கற்பிக்கிறத மட்டும் அவர் படித்து கொண்டு ஆசிரியராக முடியுமா? அந்த கலை சம்பந்தப்பட்ட ஒரு தொகுப்பு அவருடைய தலையில இருந்தால்தான் அவருக்கு ஒரு ஆசிரியராக இருந்து கற்பிக்கலாம். அதை போல இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தப்பட்ட முழுமையான ஒரு தொகுப்பு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த தொகுப்பை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு காலத்தில் நாங்கள் நினைத்திருந்தோம், அரபு மதர்சாக்கள் இருக்கக்கூடிய ஆலிம்களுக்கு தான் இது விளங்கும், அரபி படித்தவங்களுக்கு தான் இது விளங்கும், அல்லது பல காலங்கள் அவர் மார்க்கம் படித்திருக்கணும், அல்லது உலக விஷயங்களை விட்டுட்டு கல்லூரிகளில் ஒதுங்கி இருக்கணும், அல்லது பெரிய ஒரு ஆசிரியராக கல்விமானாக அறிவாளியாக அவங்களுக்கு தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் விளங்கும் என்று நாங்கள் நினைச்சிருந்தோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டிலே 2-3 நிமிடங்களில் முழுமையாக இந்த மார்க்கத்தை விளங்கப்படுத்திடலாம். எல்லோருக்கும் ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவனுக்கும் 2-3 நிமிடங்களில் முழு இஸ்லாத்தையும் கற்றுக் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அவ்வளவு அழகான தொகுப்பாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் முழுமையாக கற்றுக்கொள்வதாயிருந்தால் 3 தலைப்புகளை நாங்கள் விளங்கினால் போதும். இஸ்லாமிய மார்க்கம் 3 தலைப்புகளில் அடங்கி உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. கொள்கை, கோட்பாடு, வணக்கம். இந்த 3 தலைப்புகளும் தான் இஸ்லாமிய மார்க்கம். கொள்கை என்ற ஒரு தலைப்பு, கோட்பாடுகள், வரம்புகள், விதிமுறைகள் இப்படி ஒரு தலைப்பு, இபாதத் வணக்க வழிபாடுகள். இந்த 3ஐயும் நாங்கள் சற்று விளக்கமாக விளங்கிக் கொண்டால் இஸ்லாமிய மார்க்கத்தின் வரையறை முழுமையாக எங்களுக்கு தெரிந்திருக்கிறது. இந்த வட்டத்துக்குள் தான் இஸ்லாம் இருக்கிறது, இந்த வட்டத்துக்கு வெளியில இஸ்லாம் புகையலாது என்ற ஒரு செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ளணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கொள்கை என்று சொல்லுகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஒரு அடிப்படை கொள்கையை நாங்கள் நம்பி இருக்கிறோம். அந்த கொள்கையை தாங்கி இந்த கொள்கைக்கு கீழால, இந்த நம்பிக்கைக்கு கீழால பல நூறு நம்பிக்கைகள் இதோடு அடங்கி இருக்கின்றன. அது ஒரு தலைப்பு. கோட்பாடுகள் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதியாக, வரம்புகளாக எங்களுக்கு காட்டப்படுகின்றன. உலகத்தில் ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுது
அவன் பல நிலைகளுக்கு அவன் நிர்பந்திக்கப்படுகிறான். அவன் திருமணம் முடிக்க வேண்டும், அரசியல் வாழ்க்கை செய்ய வேண்டும் என்றால் அதை செய்ய வேண்டும், வணிகம், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, இப்படி பல நிலைக்கு அவன் ஆளாகின்ற பொழுது எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு இருக்கின்றன. எல்லாத்துக்கும் ஒரு விதி, ஒரு கட்டளை, ஒரு எல்லை கோடு. அந்த எல்லைக்குள்ள ஆரம்பித்து எல்லையுள்ளுக்கே முடித்து கொள்ளணும். மரண கிரிகைகளா, அதுக்கு ஒரு எல்லை ஒன்று இருக்கும், அந்த எல்லையை தாண்டக்கூடாது. அரசியலா, ஒரு எல்லை வரைக்கும் தான் அவருக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லது திருமணமா, எதுவாக இருந்தாலும் அந்த எல்லைக்குள்ள அவர் அதை ஆக்கி கொள்ளணும். அது விதிகள், வரம்புகள் என்று சொல்லலாம். மூன்றாவது வணக்க வழிபாடுகள். வணக்க வழிபாடுகள் எதுக்காக வேண்டி, இந்த வணக்கத்துடைய தத்துவம் என்ன, வணக்க வழிபாடுகளை நாங்கள் எப்படி புரிஞ்சு கொள்ளணும், அல்லாஹ் இந்த வணக்க வழிபாடுகளை எங்களுக்கு எதுக்கு கடமையாக்குறான், அப்படிப்பட்ட அம்சங்களை நாங்கள் தெரிந்து அந்த வணக்கத்தை செய்து கொள்வது. இந்த மூன்றை தவிர இஸ்லாத்தில் வேறு எதுவும் கிடையாது. இப்பொழுது நாங்கள் இந்த மூன்றையும் சற்று விளக்கமாக நாங்கள் விளங்க போகிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது கொள்கை என்ற ஒரு தலைப்பு இஸ்லாத்தில் இருக்கின்றது. கொள்கை என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பது அடிப்படை கொள்கை. இதில் இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், அடுத்தது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த இரண்டு பகுதியையும் தனித்தனியாக எடுத்து நாங்கள் விளங்கணும். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இந்த அடிப்படை கலிமாவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர் முஸ்லீம் கிடையாது. இந்த அடிப்படை கலிமாவுடைய இரண்டு அம்சங்கள். முதல் அம்சம் என்ன சொல்லுகின்றது? லா இலாஹ இல்லல்லாஹ். இதனுடைய அம்சம் என்ன? இது எதை எங்களுக்கு சொல்லுகின்றது என்றால், அல்லாஹு தாலாவை வணங்கணும் என்று இது சொல்லில்லை. அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்படணும் அப்படி சொல்லவும் இல்லை. அரபு தெரிந்த ஒருத்தர் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வசனத்தை நேரடியாக மொழிபெயர்த்தால் அதுவே விளக்கமாகும். அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வு கட்டுப்படுங்க, அல்லாஹு தாலாவை தொழுங்க, அல்லாஹு தாலா சொல்றத கேளுங்க, அப்படி ஒரு விளக்கம் இந்த வசனத்தில் கிடையாது. இந்த வசனத்துடைய நேரடி கருத்து என்னவென்றால், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் கிடையாது. எதிர்மறையாக இந்த கருத்து இருக்கிறது. அல்லாஹ் ஒரு கடவுள் என்று சொல்லாமல் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் கிடையாது என்றால் அது எதிர்மறையாக சொல்லுவது. ஒரு விஷயத்தை உடன்பாடாகவும் சொல்லலாம், எதிர்மறையாகவும் சொல்லலாம். உடன்பாடாக சொல்வதா இருந்தால், இந்த மஸ்ஜிதுக்கு நீங்க நாளைக்கு வாங்க அப்படி சொன்னா உடன்பாடு. இந்த மஸ்ஜிதை தவிர வேறொரு மஸ்ஜிதுக்கும் போக வேண்டாம் அப்படி சொன்னா எதிர்மறை. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், உடன்பாடாக சொன்னால் அதுல ஒரு லிஸ்ட் வரும், ஒரு பட்டியல் தான் அது வரும். எதிர்மறையாக சொன்னால் அங்க ரெண்டு லிஸ்ட் வரும். அல்லாஹு தாலாவை வணங்குங்கள் என்றால் அது உடன்பாடு, அவர் அல்லாஹ்வை வணங்கிட்டால் சரி. அல்லாஹு தாலாவை தவிர வேறு கடவுள் கிடையாது என்றால் அவர் இரண்டு பட்டியலில் இடம்பெறணும். அவருக்கு இரண்டு லிஸ்ட் வரும். ஒன்று, அவர் அல்லாஹ்வை வணங்கவும் வேண்டும், அல்லாஹ் அல்லாததை வணங்காம இருக்கவும் வேண்டும். ரெண்டு லிஸ்டில் அவருடைய பேர் வரணும். அல்லாஹ் சொன்னதை எடுத்து நடக்கவும் வேண்டும், அல்லாஹ் சொல்லாததை எடுத்து நடக்காம இருக்கவும் வேணும், அந்த லிஸ்டிலையும் வரணும். அல்லாஹ் சொல்றத அவர் கட்டுப்படவும் வேண்டும், அல்லாஹ் சொல்லாததுக்கு கட்டுப்படாமல் இருக்கவும் வேணும். அல்லாஹ் சொல்றத மார்க்கம் என்று நினைக்கவும் வேண்டும், அல்லாஹ் சொல்லாத மார்க்கம் என்று நினைக்காம இருக்கவும் வேணும். அப்ப ரெண்டு லிஸ்டில் வந்து கொண்டே இருக்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் அல்லாஹ்வையும் வணங்குகிறார், அதோட வேறொருத்தரையும் வணங்குகிறார். இப்ப இவர் உடன்பாடாக அல்லாஹ்வை வணங்கினான்னு வரும். அதனாலதான் இந்த கலிமாவில் அல்லாஹ்வை வணங்கு என்று சொல்லில்ல. அப்ப ஒரு லிஸ்ட் தான் வரும். அவன் அல்லாஹ்வை வணங்கி கொண்டு வேறொருத்தரை வணங்கினாலும் அது சரியாகும். அல்லாஹ்வை தவிர வேறொருத்தரையும் வணங்காதே என்றால் அப்ப ரெண்டு கட்டளை. அல்லாஹ்வை வணங்கவும் வேண்டும், வேறொருத்தரை வணங்காம இருக்கவும் வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய ஷரியத்துக்கு தலை குனியவும் வேண்டும், வேறொருத்தருடைய ஷரியத்துக்கு தலை குனியாம இருக்கவும் வேண்டும். அப்ப எதிர்மறையா வருகின்ற பொழுது ரெண்டு பட்டியல் உருவாகும். ரெண்டு பட்டியல்ல அவருடைய பேர் இருக்கணும். அப்ப நான் லா இலாஹ இல்லல்லாஹ்வை எதிர்மறையாக ஏற்றுக்கொண்டால் இதனுடைய அர்த்தம், அல்லாஹு தாலா சொல்ற அனைத்தையும் நான் எடுத்து நடக்கவும் வேணும், அல்லாஹு தாலா சொல்லாத அனைத்தையும் எடுத்து நடக்காம இருக்கவும் வேணும். இது இந்த கருத்து, இந்த வசனத்துடைய நேரடி பொருள். இதுக்கு யாரும் வியாக்கியானம் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது, ஒருத்தரும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது.
அரபு தெரிந்த ஒருத்தர் நேரடியாக இந்த கருத்தை கேட்டால் அந்த கருத்துள்ளுக்கே இந்த விஷயங்கள் இருக்கின்றன, அந்த வாசகத்துள்ளுக்கு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது இந்த கலிமா எங்களுக்கு உடன்பாடான ஒரு கருத்தை சொல்லாமல் எதிர்மறையான ஒரு கருத்தை தருகின்றது. இப்படித்தான் எமது பிள்ளைகளுக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை கற்றுக் கொடுக்கணும், இப்படித்தான் பயான் பண்ணணும், இப்படித்தான் மக்களுக்கு எடுத்து சொல்லணும், இப்படித்தான் நாங்கள் இதை நம்பி ஏற்றுக்கொள்ளணும், அப்பதான் இந்த கலிமா சொன்னபடி நான் ஏற்றுக்கொண்டதா வரும். இப்பொழுது உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள், இந்த நிலையில லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அநேகமானவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை உடன்பாடாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னதையும் எடுத்து நடப்பார், சொல்லாததையும் எடுத்து நடப்பார். அல்லாஹ் சொன்னதையும் அவர் மார்க்கம் என்று நினைப்பாரு, சொல்லாததையும் நினைப்பாரு. அப்ப அது எதிர்மறை அல்ல. எதிர்மறையா நினைத்தால் தான் அந்த கலிமாவுக்கு சொந்தக்காரன், எதிர்மறையா ஏற்றுக்கொண்டா தான் அந்த கலிமாவுக்கு சொந்தக்காரன். இது அல்லாஹ்வே சொல்லி தருகின்ற விஷயம். காரணம் என்னவென்றால், ஏன் அல்லாஹ் தஆலா இதை எதிர்மறையாக சொல்லுகின்றான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கலிமாவை எடுத்துக்கொண்டு முதலாவது சந்தித்த சமுதாயம் இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்கள். நாங்கள் நினைக்கிறோம் இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்ளாதவர்களைத்தான் நபிகளால் சந்தித்திருப்பார்கள் என. அப்படி சந்திக்கவே இல்லை. கலிமாவை ஏற்றுக்கொண்ட ஒரு சமுதாயத்தார்களிடத்துல தான் இந்த கலிமாவை கொண்டு போய் சொல்ல வேண்டி இருக்கிறது. அவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? உடன்பாடாக ஏற்றுக்கொண்டார்கள். வலையின் சால்தகும் மன் கலக்கஸ் சமாவாத்தி வல்லர்ந்து லயக்கூலுன்னல்லாஹ், வானம் பூமிகளை யாரு படைத்தான் என்று அந்த காபிர்கள்ட்ட கேட்டால் அல்லாஹ்னு சொல்லுவார்கள். வலையின் சால்தகும் மன் கலக்கஹும், அவர்களையே யாரு படைத்தான் என்று கேட்டால் அல்லாஹ்னு சொல்லுவார்கள். கடல் பிரயாணம் போனால் அதில் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பார்கள். அப்ப அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு சமுதாயத்தாருக்கு இந்த கலிமாவை சொல்லுகின்ற பொழுது உடன்பாடாக சொல்லி சரி வராதேன். அவங்க அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், லாத்து மனாத்து உஸ்ஸாவையும் அதோடு சேர்த்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை மறுக்கில்லை. அதனால் அவர்களுக்கு எதிர்மறையா சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் எதிர்மறையா ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹ்வை நிராகரிக்கவும் வேணும் என்று ஆகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரீதியில மக்காவுல இந்த கலிமாவுக்கு விளக்கம் கொடுக்கின்ற பொழுது பெரிய பிரச்சனை ஆயிட்டு. ஏன்? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு லாத்து மனாத்து உஸ்ஸாவையும் ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மக்கள் விருப்பம். அந்த நிலையில மக்காவுல எல்லோரும் விருப்பம். அதை விட்டு கொடுத்து விட்டு அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது அந்த மக்களுக்கு பொருந்தாது. அதனாலதான் மக்காவுல பிரச்சனை வெடிக்கிறது. இப்ப ரமிகளாரிடத்துல வந்து அந்த சமுதாயம் சொல்லுகிறார்கள், முகம்மதே, ஆண்டாண்டு காலமாக இந்த குறைஷி வர்க்கத்தினர்கள் ஒற்றுமையாக இருந்தவர்கள். அல் குர்ஆன்ல ஒரே ஒரு பரம்பரையை பற்றி தான் அல்லாஹ் தஆலா பேசுகிறான் புகழ்ந்து. லிஈலாஃபி குறைஷ், குறைஷிகளை பற்றி மட்டும்தான் அல்லாஹ் அந்த பரம்பரையை பற்றி புகழ் சூடுகிறான். அதுல ஒரு வெடிப்பு ஏற்பட்டால், அதுல ஒரு ஒற்றுமை இல்லாத போக்கு ஏற்பட்டால் அது பெரிய பிரச்சனை, அவங்களுக்கு பெரிய தாங்க முடியாத கவலை. வாப்ப மகனை பார்த்தால் ஒரு மகன் முஸ்லீம் வாப்ப காபிரு, அல்லது மகள் முஸ்லீம் தாயும் தந்தையும் காபிரு. காபிருன்ற அர்த்தம் என்ன? அவங்களோட ஒன்றுக்கு வாழ முடியாத நிலை. இப்படியெல்லாம் முகம்மது வந்து பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாரே என்று நபிகளாரோடு சமரசம் பேச வருகின்றார்கள். நபிகளாரிடத்தில் சொல்லுகின்றார்கள், முகம்மதே, உங்களுடைய மார்க்கத்தை நீங்க விட்டு கொடுப்பதும் இல்லை, உங்களுடைய இந்த கொள்கையை விட்டு கொடுப்பதும் இல்லை, உங்கள் பாட்டுக்கு நீங்கள் பிரச்சாரம் செய்கிறீர்கள். அப்ப நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். அப்ப எங்களுக்கு ஒத்துமையாக இருப்பதற்கு ஒரு முடிவு நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். என்னவென்றால், ஒரு வருஷத்துக்கு நீங்க வணங்குகின்ற அல்லாஹ்வை நாங்களும் வணங்குகிறோம், அடுத்த வருஷத்துக்கு நீங்களும் சேர்ந்து லாத்து மனாத்து உஸ்ஸாவை வணங்கணும். நபிகளார் சொல்லுகின்றார்கள், வலா அன்தும் ஆபிதூன மா அபுத், நீங்க வணங்குவதை என்னால் வணங்க முடியாது. வலா அன ஆபிதும் மா அபத்தும், நாம் வணங்குவதை உங்களால் வணங்கவும் முடியாது. திரும்ப அவர்கள் சொல்லுகின்றார்கள், முகம்மதே, ஒரு வருஷத்துக்கு நாங்க தான் அல்லாஹ்வை வணங்க போகிறோம். நபி என்ன சொல்லுகிறார்கள்? அதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஒரு வாதத்துக்கு இதை நபி ஏற்றுக்கொண்டான்னு வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு வருஷத்துக்கு நாங்க அல்லாஹ்வை வணங்குறோம், அவங்க தான் முந்தி வணங்க வராங்க. ஒரு வாதத்துக்கு நபி இதை ஏற்றுக்கொண்டால் என்னவாயிருக்கும்? ஏற்கனவே 3 கடவுள் கொள்கை அவர்களிடத்தில் இருக்கின்றன.
லாத்து, மனாத்து, உஸ்ஸா, இன்னும் பல சித்தாந்தங்கள். ஏற்கனவே 3 கடவுளை வணங்கக்கூடியவனுக்கு அல்லாஹ்வும் சேர்ந்து 4வது கடவுளாயிடும். 3 கடவுளை வணங்கக்கூடியவனுக்கு 4வது கடவுளை வணங்குவது எந்த பிரச்சனையும் கிடையாது. 100 கடவுளை வணங்கக்கூடியவனுக்கு 101வது கடவுளையும் சேர்த்துக் கொள்வது பிரச்சனையா? ஒரே ஒரு ரப்பை வணங்கக்கூடியவனுக்கு 2வது பிரச்சனை. இதுதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கொள்கை. 100 விஷயத்தில் நபிகளாருக்கு மாற்றம் செய்கிறவனுக்கு 101வது விஷயத்தில் மாற்றம் செய்வது பிரச்சனையே கிடையாது. ஒரு விஷயத்திலேயும் நபிக்கு மாற்றம் செய்யாதவனுக்கு ஒரே ஒரு விஷயத்தில் மாற்றம் செய்வது பிரச்சனையா இல்லையா? அதைத்தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கருத்தை நபிகளார் எடுத்து சொல்லுகின்றார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், நபிகளாருடைய சுன்னாவுக்கு ஒரு 500 விஷயத்தில் நாங்கள் மாற்றம் செய்கிறோம். சமுதாயம் இன்னும் 10 விஷயத்தை நபிகளாருடைய சுன்னாவுக்கு முரணாக மார்க்கம் என்று பின்பற்றுகிறது. அப்போ 500 விஷயத்தில் மாற்றம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் 510 விஷயத்தில் மாற்றம் ஆகிறது பிரச்சனை ஆகுமா? அந்த கொள்கையின் அடிப்படையில் பிரச்சனை இல்லை. நபிகளாருக்கு ஒரு விஷயத்திலையும் மாற்றம் செய்யக்கூடாது என்ற கொள்கையின் அடிப்படையில் ஒரே ஒரு விஷயத்தில் மாற்றம் செய்வதும் பிரச்சனை ஆயிடும். அதைத்தான் இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் எதிர்மறையாக சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாவில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு அடிப்படையை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அடிப்படையை எப்படி புரிய வேண்டும் என்றால் எதிர்மறையாக புரியணும். எதிர்மறை என்றால் 2 லிஸ்டில் எங்களுடைய பேர் வரணும். அல்லாஹ் சொன்ன அனைத்தையும் நான் எடுக்கிறேன், அந்த லிஸ்டிலையும் வரணும். அல்லாஹ் சொல்லாததை நான் எடுக்காம இருக்கிறேன், அந்த லிஸ்டிலையும் வரணும். இந்த விளக்கம் அந்த பொருளில் அந்த வாசகத்திலே இருக்கின்றது. அடுத்தது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்றால் என்ன கருத்து? இந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வாசகம் நேரடியாக எதிர்மறை கருத்து கிடையாது. முஹம்மது ஆகிறவர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதராயிருப்பார். இதில் எதிர்மறை கருத்து இல்லை, இதில் உடன்பாடான கருத்து தான் இதில் இருக்கின்றது. ஆனாலும் கூட இதுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற பகுதிக்கு விளக்கம் கொடுக்கிறானே, அவர்கள் கொடுக்கின்ற விளக்கங்கள் எதிர்மறையாகத்தான் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபகுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, உங்களுடைய தூதர் எதை கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் எடுத்து நடவுங்கள். சூரத்துல் மும்தைனா 14. உங்களுடைய தூதர் எதை தடுத்தாரோ அதை நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள். இப்போ என்னவாயிடுச்சு? 2 லிஸ்ட் ஆயிட்டு. நபி கொண்டு வந்ததை நாங்கள் எடுக்கவும் வேணும், நபி கொண்டு வராததை தடுக்கவும் வேணும். நபி கொண்டு வந்ததை நான் பின்பற்றுகிறேன், அந்த லிஸ்டிலேயும் வரணும். நபி கொண்டு வராததை பின்பற்றாமல் இருக்கிறேன், அந்த லிஸ்டிலேயும் வரணும். அப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுக்கிற விளக்கமும் எதிர்மறையா இருக்கிறது. நபிகளாரும் இப்படி எதிர்மறையான விளக்கம் தான் கொடுத்தார்கள். எப்படி? ஈயாக்கும் வ முஹதசாத்துல் உமூர், புது புது விஷயங்களை நான் எச்சரிக்கிறேன். புது புது விஷயங்கள் எல்லாம் வழிகேடு, வழிகேடு எல்லாம் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அப்ப 2 லிஸ்ட் போடுறாங்க. நான் சொன்ன ஒரு லிஸ்ட், நான் சொல்லாத புதுசாக வந்த ஒரு லிஸ்ட். நான் சொல்லுகின்ற லிஸ்ட்டை நீங்க எடுக்கணும், நான் சொல்லாத லிஸ்ட்டை எடுக்காம இருக்கணும். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், இந்த மார்க்கத்தில் யாராவது நாங்க சொல்லாத ஒன்றை அவர் எடுத்து செய்தால் அது நிராகரிக்கப்படும். அங்க 2 லிஸ்ட், நான் சொன்ன ஒரு லிஸ்ட், சொல்லாத ஒரு லிஸ்ட். இது மாதிரி நபிகளார் நிறைய 1000க்கும் மேற்பட்ட செய்திகள் எடுத்து காட்டலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற பகுதிக்கும் எதிர்மறையாகத்தான் விளக்கம் கொடுக்கிறார்கள். ஒருத்தர் இருக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதையும் எடுத்து நடக்கிறார், சொல்லாததையும் எடுத்து நடக்கிறார். முஹம்மது ரசூலுல்லாவை எதிர்மறையா ஏற்றுக்கொண்டதா வருமா? இப்ப எதிர்மறையா அவர் பின்பற்றினதா வருமா? முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு அவர் இப்ப சொந்தம் பெறுவாரா? லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எப்படி நாங்கள் சொந்தம் பெறுகிறோமோ அதே வியாக்கியானத்தோடு தான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தம் பெறணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த 2 அடிப்படைகளையும் நாங்கள் எதிர்மறையாக எடுத்து நடக்கணும். எதிர்மறையான விளக்கத்தை சமுதாயத்துக்கு கொடுக்கணும். எதிர்மறையான விளக்கமாக நாங்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்று நாங்கள் பரிசோதனை பண்ணி எங்களை பார்க்கணும். இந்த சமுதாயத்தில் அப்படி இருந்திருந்தால்
இந்த லா இலாஹ இல்லல்லா என்பது உயிரோட்டம் உள்ளதாக இந்த சமுதாயத்துக்கு இருந்திருக்கும். இன்றைக்கு லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எமது கலிமாவில் உயிரோட்டம் கிடையாது, எமது கலிமாவில் ஒரு ஆர்வம் கிடையாது, எமது கலிமாவில் ஒரு வீரம் கிடையாது, எமது கலிமாவில் ஒரு தைரியம் கிடையாது, எமது கலிமாவில் ஒரு ஈமானியத் கிடையாது. காரணம், இதுக்கு எதிர்மறையான விளக்கத்தை நாங்கள் எடுத்து வாழ இல்லை. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு பகுதி. என்னவென்றால் கொள்கை. கொள்கை என்றால் லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அடிப்படை கொள்கை. இதுக்கு பின்னுக்கால இதை நம்பினதன் பின்னால் அவர் என்னென்ன நம்பிக்கைகளை நம்பணுமோ அதையெல்லாம் அவர் நம்பியாகணும். அது ஒரு பாடம். அடுத்தது என்னவென்றால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இரண்டாவது பகுதி என்னவென்றால் கோட்பாடுகள். கோட்பாடுகள் என்றால் விதிகள். விதிகள் என்றால் வரம்புகள். அந்த எல்லை கோட்டை தாண்டக்கூடாது. எதுக்கும் ஒரு எல்லை கோடு இருக்கும் தானே. அந்த எல்லை கோட்டை தாண்டினால் 1000 பிரச்சனை வந்துவிடும். கடல்ல மீன் பிடிப்பார்கள், எல்லை ஒன்று இருக்கும். எல்லையை தாண்டினா என்ன நடக்கும்? மற்ற மக்களுக்கும் பிரச்சனை ஆயிடும். அதே மாதிரி ஒரு ஊர்ல ஒரு விஷயம் ஒன்று இருக்கும், ஒரு சட்டம் உண்டு. அந்த எல்லையை தாண்டினால் எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிடும். எந்த விஷயத்துக்கும் ஒரு எல்லை ஒன்று இருக்கும். எல்லையை தாண்டி அடுத்த பக்கத்துக்கு போயிட்டால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர் பிரச்சனைக்காரன் என்ற லிஸ்டில் ஆயிடும். அதுபோல இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு பகுதி இருக்கின்றன, அந்த வரம்புகளை தாண்டக்கூடாது. இதுக்கு பல உதாரணங்களை சொல்லி விளங்கப்படுத்தலாம். உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாசி அஜ்மஈன். உங்களில் யாரும் மூமினாக மாட்டீர் எது வரைக்கும் என்றால் அவருடைய தந்தை பிள்ளை. இந்த ஹதீஸில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி, நபிகளார் சொல்லுகின்றார்கள், மின் வாலிதிகி வவலதிகி. வாலிதுண்டா தந்தை, வலதுண்டா பிள்ளை. தந்தை பிள்ளையை விட உலகத்தில் உள்ள அனைவர்களையும் விட நான் அவருக்கு உகப்புள்ளவனாக ஆகும் வரைக்கும் அவர் மூமினாக மாட்டார். ஏன் தந்தை பிள்ளை என்று சொல்லுகிறார்? ஒருவனுக்கு மிக நெருங்கிய உறவு, முதல் உறவு ஒரு தந்தைக்கு பிள்ளை, ஒரு பிள்ளைக்கு தந்தை, இரண்டும் ஒரே இரத்தம். அதை தாண்டித்தான் மற்ற அனைத்து உறவும். அப்ப தந்தை பிள்ளையை விட உங்களுடைய இரத்தம் தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையில ஒரு உறவு இருக்குமா? இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு தந்தை பிள்ளையை கொண்டால் இஸ்லாத்தில் அவருக்கு தண்டனை கிடையாது. வாப்பா மகனை கொல்லுகிறார், இஸ்லாமிய நீதிமன்றத்தில் வாப்பாவுக்கு எந்த தண்டனையும் இல்லை. அவளுக்கு வாப்பாவுக்கு பிள்ளையோடு உரிமை மறுமையில அல்லாஹ் வச்சிருப்பான், அது தனி விஷயம். உலக கோட்டில் தண்டனை கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு இரண்டும் ஒரே இரத்தம் என்பதனால அதுக்கு அவனை கொல்ல முடியும் என்பதல்ல. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா பிள்ளையோட அல்லது பிள்ளை வாப்பாவோட இருக்கிற அன்பை விட என்னுடைய அன்பு முந்தினால்தான் நீங்க மூமின் உள்ளவர்களாக ஆகுவீர்கள் என்பது ஒரு விதி. இதை விதியாக கோட்பாடாக நினைக்கணும். இந்த ஹதீஸ் புகாரியில் வரக்கூடிய ஒரு நபிமொழி. புகாரியுடைய வரைவிலக்கண கிதாப் ஒன்று இருக்கின்றது, ஃபத்துஹுல் பாரி என்று. அந்த ஃபத்துஹுல் பாரியுடைய ஆசிரியர் இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி என்று சொல்லக்கூடிய அறிஞர். இந்த ஹதீஸை மையமாக வச்சு அவர் நீண்ட ஒரு கட்டுரை எழுதுகிறார். இந்த ஹதீஸில் நபிகளார நாங்கள் எல்லாரும் விடவும் நேசிக்கணும் என்று இங்கு சொல்லப்படுகிறது. அந்த அறிஞர் சொல்லுகிறார், ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனோடு நேசம் உண்டாகுவதற்கு 3 காரணிகள் இருக்கின்றன. இந்த 3 காரணி அல்லாத 4வது ஒரு காரணியினால் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனோடு அன்பு உண்டாகாது. அந்த 3 காரணிகளில் ஏதாவது ஒன்றின் காரணத்தினால் தான் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனோடு உகப்பு உண்டாகும். முதலாவது குடும்பம். என்னுடைய குடும்பம் என்ற உறவினூடாக குடும்பத்தில் இருக்கிறவர்களோடு ஒரு அன்பு உண்டாகலாம், அதுக்கு பேர் குடும்ப உறவு. அடுத்தது நட்பு. நண்பன் என்ற ரீதியில் ஒருத்தருக்கு இன்னொருத்தரோடு அன்பு உண்டாகலாம். என்னுடைய வகுப்பு மாணவன், என்னோட பொருளாதாரம் செய்கிற நண்பன், என்னுடைய பிரயாண தோழன். அப்ப நட்பு அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு இன்னொருத்தனுக்கு அன்பு உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. 3வது குடும்பமும் கிடையாது, நட்பும் கிடையாது, எனக்கு ஏதாவது நேரடியாக உதவி செஞ்சிருப்பான், வீடு கட்டி தந்திருப்பான், அல்லது கரண்ட் எடுத்து தந்திருப்பான், தண்ணீர் வசதி செய்து தந்திருப்பான், ஏதாவது ஒரு நேரடியாக ஒரு உதவி செஞ்சிருந்தால் அதுக்கும் ஒரு அன்பு உண்டாகும்.
இந்த மூன்றையும் தவிர ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனோடு அன்பு உண்டாகுவதற்கு ஒரு காரணி கிடையாது. இப்பொழுது நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். நபிகளார் சொல்லுகின்றார்கள், உலகத்தில் உள்ள எல்லாரையும் விடவும் நீங்க என்ன நேசிக்கணும்? ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனோடு நேசம் கொள்வதற்கு இந்த மூன்று காரணிகளால் தான் நேசம் உண்டாகும் என்றால் நபிகளார் இந்த மூன்றுல எதுல இருக்கிறார்? நபிகளார் எங்களுடைய குடும்பமா? அப்படி பார்த்தா எல்லாருக்கும் குடும்பம்னு சொல்லவாகும். நபிகளார் எங்களுடைய நண்பனா? அப்படி என்றால் எல்லாருக்கும் நண்பன் தான். நபிகளார் எங்களுக்கு நேரடியா ஏதாவது உதவி செஞ்சாரா? உலகத்துக்கே பொதுவாக தான் உதவி செஞ்சாரு. நபிகளார் எங்களுக்கு குடும்பமும் கிடையாது, எங்களுக்கு நண்பனும் கிடையாது, எங்களுக்கு நேரடியாக உதவியும் செய்யவில்லை. அன்பு உண்டாகுவதற்கு எந்த காரணத்திலும் இல்லாதவர் தான் சொல்லுகிறார், நான் எல்லாரை விடையும் அன்பு உண்டாகணும் என்றால் அவருக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரதான தொடர்பு கொண்டு இருக்கிறது. அது என்னாண்டு தேடி பார்த்தால் நபிகளாருக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொடர்பு இந்த வஹியை எங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தினார். அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை எங்களோடு சேர்த்தின அந்த கொள்கையுறவு மட்டும்தான். அந்த கொள்கையுறவை மையமாக வைத்து நபிகளார் அன்பு உண்டாவதற்குண்டான எல்லா காரணியை விட இந்த வஹி என்ற உறவு முந்தனும். நபிக்கும் எங்களுக்கும் வஹி என்ற உறவை தவிர வேற என்ன உறவு இருக்கிறது நட்பு உண்டாகுவதற்கு? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி என்றால் நபிகளார் கொண்டு வந்த வஹி குடும்பத்தை விட முந்தனும், நபிகளார் கொண்டு வந்த வஹி நண்பனை விட முந்தனும், நபிகளார் கொண்டு வந்த வஹி எனக்கு உதவி செஞ்சவனை விட முந்தனும். இது சாத்தியமா? இப்பொழுது எங்களிடத்துல சாத்தியமாகணும். அப்பதான் ஒழுங்கான மூமின் என்று இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. இதை ஒரு விதியாக நினைத்து கொள்ளணும். இது இஸ்லாத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு வரம்போ, ஒரு விதி. அந்த வரம்பை தாண்டக்கூடாது. அந்த கோட்பாட்டை நான் எடுத்துக்கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியாக ஒன்றை சொன்னாங்களா, குடும்பத்துக்காக ஒன்றை அதுக்கு மாத்தம் செய்ய இயலாது. அப்ப அந்த வரம்பை தாண்டி நடு வரும். நபிகளார் வஹியாக ஒன்றை சொன்னாங்களா, ஊருக்காக ஒன்றை செய்ய இயலாது. அப்ப அந்த வஹியை தாண்டி நடு வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள்? லா யுமினு, நீங்கள் மூமினாக மாட்டீர்கள். மூமினுக்கு எதிர்ச்சொல் முனாஃபிக். மூமினாக மாட்டீர் என்றால் அர்த்தம் நீங்கள் மூமின்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் கூட அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் முனாஃபிக்னு தான் வருமேன். என்ன நபின்னு ஏற்றுக்கொள்றீங்க, தந்தைக்காக வேண்டி எனக்கு மாறி செய்றீங்க, தாய்க்காக வேண்டி எனக்கு மாறி செய்றீங்க, ஊருக்காக வேண்டி எனக்கு மாறி செய்றீங்க, அல்லது நண்பர்களுக்காக வேண்டி எனக்கு மாறி செய்றீங்க. இவருக்கு பேர் இப்ப மூமினா முனாஃபிகா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு விதி. இன்னும் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யாராவது ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பாயினால் அவர் அந்த சமுதாயத்தோடு தான். அந்த சமுதாயத்தோடு என்றால் அதில் பல விளக்கம். ஒன்று மறுமேல அந்த சமுதாயத்தோடு எழுப்பப்படும். யூத கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாயினா அவங்களோடு தான் எழுப்பப்படும். அல்லது இஸ்லாத்துட்டே வெளியே போற மாதிரி அது என்னவாகவும் இருக்கலாம். அப்படி ஒப்பாக கூடாது. ஹாலிஃபுல் யஹூத வன் நசாரா, யஹூதி நசாராக்களுக்கு மாறு செய்யுங்கள். இப்படி ஒவ்வொன்றாக ஒரு கோட்பாடாக, விதியாக, வரம்புகளாக, கட்டளைகளாக அப்படி இஸ்லாத்தை தொகுக்க பழகிக்கொள்ளணும். இது இஸ்லாத்தில் இரண்டாவது பாடம். இப்பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தில் இரண்டு பாடங்கள், இரண்டு தலையங்கத்தை நாங்கள் படித்திருக்கிறோம். ஒன்று கொள்கை என்ற ஒரு தலையங்கம். அதில் அடிப்படை இரண்டு பகுதிகள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதை எதிர்மறையாக நாங்கள் நம்பணும். அடுத்தது கோட்பாடுகள். இஸ்லாத்தில் வரம்புகள் இருக்கின்றன, அந்த வரம்பை தாண்டக்கூடாது. இதுக்கு நிறைய உதாரணங்களாக இஸ்லாமிய அடிப்படைகளை எடுத்துக்கொள்ளணும். மூன்றாவது வணக்கம். வணக்கம் என்றால் என்ன? இபாதத். இபாதத் என்பது வணக்கத்துக்கு பேர். இபாதத்தை செய்கிறவனுக்கு பேர் அபுது. அபுது என்ற அரபு சொல்ல மொழிபெயர்க்க இயலாது. அடியான் என்று நாங்கள் சொல்லுவோம், ஆனால் இது மொழிபெயர்ப்பு கிடையாது. அபுது என்ற அரபு சொல்ல மொழிபெயர்த்தால் இப்படித்தான் சொல்லணும், தனக்குரியது தனக்கு சொந்தமில்லை என்று நினைத்தால் அவருக்கு பேர் அபுது. எனக்கு எது உரிமை என்று நான் நினைக்கிறேனோ அது எனக்கு சொந்தமில்லை என்று நினைத்தால் அப்பதான் நான் அபுது வருவேன். அதான அடியான் என்ற அர்த்தம். அடிமை என்றால் அர்த்தம் என்ன? அவனுக்குரியது ஒன்றுமே, அவனுடைய உயிரே அவனுக்கு சொந்தம் இல்லை, அதுக்கு பேர் தான் அடிமை. அப்ப நான் அல்லாஹ்விடத்தில் அபுது என்றால் எதெல்லாம் எனக்கு என்று நான் நினைக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு அல்ல என்று நினைக்கணும். அதுதான் அபுது என்ற அரபு சொல்லுக்கு சரியான விளக்கம். ஒரு பேச்சுக்கு அடியான் என்று சொல்லிக் கொள்ளலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த விளக்கத்தை
நாங்கள் அல்லாஹ்வுக்கு வணங்கி காட்டுகிறோம். அதனால தான் அதுக்கு இபாதத் என்ற பேர் வருகிறது. அபுது இபாதத் ரெண்டும் ஒரே பேர் தான். அல்லாஹ்வுக்கு நாங்கள் அப்போ எதுக்கு வணங்குறோம்? எனக்குரியது எனக்கு சொந்தம் இல்லான்னு காட்டுறதுக்கு தான் இந்த வணக்கம். நான் கடையில் இருக்கிறேன், தொழுகைக்கு நேரமாகுது, ஏன் விட்டுட்டு வாரேன்? எனது நேரம் எனக்கு சொந்தம் இல்லை, அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். நோன்பு பிடித்திருக்கிறேன், எனது பணம் என்று சொல்லி கொண்டு அதுக்கு சாப்பிடலுமா? எனது மனைவி என்று சொல்லி அனுபவிக்கலுமா? ஒன்றும் செய்ய இயலாது. அது என்னுடைய அல்லாஹ்னு நான் காட்டிக்கொண்டிருக்கிறேன். ஜக்காத்து கொடுக்கிறேன், கொடுக்காம இருக்கலுமா? ஏன் கொடுக்கிறேன்? நான் சம்பாதித்தது எனக்கு அல்ல. என்னுடைய உயிர், என்னுடைய ஆத்மா, என்னுடைய நேர காலம், என்னுடைய உடம்பு எதுவுமே எனக்கு சொந்தமில்லை. அதை எடுத்து காட்டுவதற்கு ஒரு சூசக அமைப்பு தான் வணக்கம். இதை அல்லாஹ் தஆலா அடிப்படைகளை புரிந்து கொள்வதற்கு நபிகளாரின் ஊடாக நபிகளார் செய்து காட்டி அதை போல நீங்க செய்து உபூதியத்தை வெளிப்படுத்தி காட்டுங்கள், நீங்க அடிமை என்பதனை வணங்கி காட்டுங்கள் என்று ஒரு பகுதியை சொல்லி இருக்கிறான். இதை எப்படி புரியணும் என்றால், புகாரியில 33வது நபிமொழி அல்லது 133 நபிகளாரிடத்துல யமன் தேசத்திலிருந்து ஒருத்தர் வாராரு, வணக்கத்தை படித்துக் கொள்ள வாராரு. நபிகளாரிடத்துல வந்து தலைவிரி கோலமாக புழுதி படிந்த தலையோடு புழுதி படிந்த மேனியோடு லா யுஸ்மா மா யகூல், அவர் பேசுவது யாருக்கும் கேட்கறதில்ல. ஏன்? அவருடைய ஊரு பாஷை வேற, மதீனால பேசுற அரபுக்குள்ளேயும் சின்ன வித்தியாசம் இருக்குமே. தவியு சவுத், அந்த அவர் பேசுகின்ற பொழுது தெளிவில்லாத பேச்சுகள் நபிக்கு விளங்கும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு விளங்காது. அப்படி அவர் நேரே வந்து நபிகளாருக்கு முன்னால உட்கார்ந்து, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு வணக்கத்தை படிச்சுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக, நோன்பு, ஜக்காத்து இப்படி இஸ்லாமிய கர்மங்களை படித்து கொடுக்கின்றார். அதை படித்து கொண்டு எழுந்து நின்று சத்தமாக ஒரு சொல்லை சொல்லிக் கொண்டு போகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இருக்கக்கூடிய சஹாபாக்களை பார்த்து ஒரு சுவனவாதியை காட்டட்டுமா? அல்லாஹ்வின் தூதரே, சுவனவாதியை உலகத்தில் பார்க்கிறாண்டால் அதை காட்டித்தாங்க. கேட்கப்படக்கூடிய சஹாபாக்கள் யார் தெரியுமா? அவங்க உலகத்தில் 3 தியாகம் செய்திருக்கிறார்கள். இந்த 3 தியாகத்தையும் உலகத்தில் யாருக்கும் செய்ய இயலாது. அதை செய்வதற்குரிய வாய்ப்பும் இனி வராது. இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாஜரு வஜாஹது, சஹாபாக்களுடைய தனிச்சிறப்பை இந்த 3 தியாகமும் தான். ஒன்று அவங்க ஈமான் கொண்டது, அடுத்தது ஹிஜ்ரத் போனது, அடுத்தது ஜிஹாது செஞ்சது. ஈமான் கொள்வது என்றால் என்ன? எங்களை போல முஸ்லிம்களாக பிறக்கில்லை. 50 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் தன்னை படைத்து போஷித்த கர்த்தா என்று நினைத்த அந்த விக்கிரகங்களை தூக்கி எறிந்துவிட்டு ஈமான் கொண்டவர்கள். அன்றைய காலத்தில் ஒருத்தர் ஈமான் கொள்வதா இருந்தால் ஒரு முடிவோடு தான் வீட்டுக்குள் இருந்து வெளிக்கு வரணும். இன்றைக்கு நான் களிமா சொல்லி இஸ்லாம் ஆகிறேன் என்றால் இன்றோடு என்னுடைய கதை முடிந்திடும், என்னை வெட்டி துண்டு துண்டாக்கப்படும் என்று தெரிந்து கொண்டுதான் அவர் மக்காவில் நபிகளார் இடத்துல வந்து ஈமான் கொள்ளணும். அந்த நிலையில ஈமான் கொண்டால் எப்படி இருக்கும் அந்த ஈமான்? அதுவும் மட்டுமல்ல, அதுக்காக வேண்டிய எல்லாத்தையும் போட்ட மாதிரி வைத்துவிட்டு அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தும் போகணும். ஹிஜ்ரத்து போய் அங்க சுபீட்சமா வாழலுமா? இப்பதான் ஜிஹாதே கடமையாகுது. மதீனாவுக்கு வந்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ், இப்ப நிம்மதியா வாழ்ந்துடுவோம், ஏலாது. ஜிஹாது செஞ்சு மரணிக்கும் வரை அவர் அப்படித்தான் மரணிக்கணும். இந்த 3 யாருக்குத்தான் செய்யலும்? அப்படிப்பட்ட தலைவர்களை வைத்துக்கொண்டு அந்த நிலைகளில் ஈடுபடாத இஸ்லாத்தை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. வந்தவர் ஹிஜ்ரத் செய்யவும் இல்லை, வந்தவர் ஜிஹாது செய்யவும் இல்லை. ஒரு வசனத்தை சொல்லி கொண்டு போறாரு. அந்த வசனத்தை கேட்டுட்டு நபிகளார் சொல்றாரு, அவர் என்ன வசனம் சொல்லி கொண்டு போறார் தெரியுமா? அந்த வசனத்தில் அவர் உறுதியாளராக இருந்தால், சொல்ற மாதிரி அவர் நடந்தால் அவர் சுவனவாதி. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் ஒரே ஒரு வசனம்தான், லா அசீது வலா அங்குஸ். நபியே, நீங்க இப்ப இஸ்லாம் என்று எதை நீங்கள் கற்றுத்தந்திருக்கிறீர்களோ இதை விட அணுவளவும் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன். அந்த வசனத்துக்கு தான் நபிகளார் சொல்லுகிறார்கள், இவ்வளவு பெரிய தியாகிகளை பார்த்து ஒரு சொர்க்கவாதி அவர் சொன்ன அந்த வசனத்தில் உண்மையாய் சதக்க அந்த வசனத்தில் அவர் உறுதியாக இருந்தால் சொர்க்கவாதியை பார்க்கிறதா இருந்தால் அவரை பாருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தை எனக்கும் சொல்லிக் கொள்ளலாம், உங்களுக்கும் சொல்லிக் கொள்ளலாம். நானும் நீங்களும் ஒரே மார்க்கத்தில் தான் இருக்கிறோம், ஒரே நபியைத்தான் பின்பற்றி இருக்கிறோம், ஒரே குர்ஆன் ஒரே ஹதீஸ் எல்லாம் ஒன்று மாதிரி தான் இருக்கிறோம்.
எங்களுக்கும் சொல்லலாம், நானும் நபி சொன்னதை கூட்ட மாட்டேன், குறைக்க மாட்டேன் என்று. ஆனால் செஞ்சு பாருங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, செய்து பார்த்தால் அந்த சஹாபாக்கள் செஞ்சாங்களே 3 பெரிய தியாகம், அதையும் செய்ய வேண்டி வரும். அதனால தான் நபிகளார் சொல்லுகின்றார்கள், அவர் அந்த வசனத்தில் உறுதியாக இருந்தால் சொர்க்கவாதி. சொல்லிக் கொள்வது எல்லோராலும் முடியும், அது மாதிரி நடக்க போனால் குடும்பத்தை இழக்க வேண்டி வரும், பிள்ளைகள்கிட்ட கெட்ட பேர் கேட்க வேண்டி வரும், செய்யாத பிரச்சனைக்கு அபாண்டங்களை கற்பிக்கப்பட வேண்டி வரும், அதே நேரத்தில் அநியாயம் செய்யப்படுவார், அவதூறுகளுக்கு ஆளாகுவார், அவர் தொல்லைப்படுத்தப்படுவார், சில வேளை ஊர் நீக்கம் செய்யப்படும், சில வேளை யாரும் சலான் சொல்ல மாட்டார்கள், சில வேளை குடும்பத்தில் ஒதுக்கி வைப்பார்கள், சில வேளை ஒரு காபிரை பார்க்குற மாதிரி பார்ப்பார்கள். இதெல்லாம் வரப்போகின்றன இனித்தான். அதனால தான் அந்த வசனத்தில் அவர் உறுதியாளராக இருந்தால் சொர்க்கவாதி. இப்பொழுது நாங்கள் என்ன புரியணும்? இதே மார்க்கம் தான் எங்களுக்கும், அதே ரப்பு தான் எங்களுக்கும், அதே தூதர் தான் எங்களுக்கும், இதே கட்டளை தான் எங்களுக்கும். அவர் எடுத்த முடிவில் நாங்களும் எடுத்தால் அதே நன்மாராய எங்களுக்கும் இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வணக்கத்தை, இபாதத்தை எப்படி கற்றுத்தருகிறார் என்பதனை நபித்தோழர்கள் விளங்கி வச்சிருந்த அழகை பாருங்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன், இவருக்கும் ஒரு மகன் இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கலீஃபா, அவருடைய மகன் இப்னு உமர், அவருக்கும் ஒரு மகன். இந்த இப்னு உமர் என்று சொல்லக்கூடியவருக்கு வாப்பாவோடு ஒரு சம்பவம் நடைபெறுகிறது, பிள்ளையோடு ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. 2 சம்பவம் நடைபெறுகிறது இவருக்கு. ஒன்று அவருக்கும் வாப்பாவுக்கும், இன்னொரு காலத்தில் அவருக்கும் அவருடைய பிள்ளைக்கும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் 3 முறைக்கு ஹஜ்ஜி செய்யலாம். தமத்து, இஃப்ராத், கிரான். தமத்து முறைக்கு ஒருத்தர் ஹஜ்ஜி செஞ்சால் அதுவும் கூடும், இஃப்ராத் என்ற முறைக்கு ஹஜ்ஜி செஞ்சால் அதுவும் கூடும், கிரான் என்ற முறைக்கு ஹஜ்ஜி செஞ்சால் அதுவும் கூடும். கிரான் என்கின்ற பொழுது ஹஜ்ஜிக்குள்ளுக்கே உம்ராவும் அடங்கிடும், வேறையாக உம்ரா வராது. தமத்துவும் இஃப்ராதும் உம்ராவும் ஹஜ்ஜும் தனித்தனியாக வரும். தமத்து என்றால் இங்கிருந்து லெப்பைக்க உம்ரத்தன், உம்ராவுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டி போகிறது. உம்ரா செஞ்சு முடிஞ்சதன் பின்னால் இஹ்ராம களைஞ்சி கொண்டு பிற 8ல் திரும்ப ஹஜ்ஜிக்காக வேண்டி திரும்ப இஹ்ராம அணிஞ்சு லெப்பைக்க ஹஜ்ஜன் என்று ஹஜ்ஜிக்காக வேண்டி இஹ்ராம் கட்டுவது. அந்த நிலையில தான் நாங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறோம். இஃப்ராத் என்றால் ஹஜ்ஜும் தனியாக வரும், உம்ராவும் தனியாக வரும், ஆனால் நியத்து மட்டும் ஒன்றாக வரும். எப்படி என்றால் இஹ்ராம கட்டி கொண்டு போகின்ற பொழுது லெப்பைக்க உம்ரத்தன் வ ஹஜ்ஜன், நான் உம்ராவையும் செய்வேன், அதுக்கு பிறகு ஹஜ்ஜையும் செய்வேன். மக்காவில் வைத்து உம்ராவை செஞ்சு முடிந்ததன் பின்னால் இஹ்ராம கலையர் இல்லை, அதே இஹ்ராமோடு ஹஜ்ஜி வரைக்கும் இருக்கிறது. ஹஜ்ஜையும் செஞ்சு முடிஞ்சுதான் இஹ்ராம கலையிறது, அதுக்கு பேர் இஃப்ராத். சஹாபாக்கள் பெரும்பாலும் இஃப்ராத் தான் செய்வாங்க. காரணம் என்னவென்றால் இஃப்ராதில் குர்பானி வராது, மற்றதில் குர்பானி வரும். இன்னொன்று, இஃப்ராதில் தான் ஹஜ்ஜுடைய நீயத்தோடு இருக்கிற காலம் கூட. உம்ராவை செஞ்சு இடப்பட்ட நாட்கள்ல அவர் நீயத்தை மாற்றிக்கொள்ளாததுனால, இஹ்ராமோட இருக்கிறதுனால ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் கூட இஃப்ராதில் தான். ஆனால் ஸ்ரீலங்காவில் இருந்து போகக்கூடிய குரூப்புகள் செய்யக்கூடிய ஒரு அநியாயம், இஃப்ராதுக்குரிய வாய்ப்பை கொடுக்கறதில்ல, தமத்து முறைக்குத்தான் பழக்கி கொடுத்து இருக்கிறாங்க. அதனால் உம்ரா செய்கிறோம், இஹ்ராம கலைகிறோம், மக்கா முழுக்க சுற்றி வலம் வருகிறோம், பிற 8ல் ஹஜ்ஜிக்கு நாங்கள் இஹ்ராம கட்டுறோம், குர்பானியை கொடுக்கிறோம். இஃப்ராது செஞ்சால் உம்ரா செஞ்சத்தில் இருந்து ஹஜ்ஜி முடியும் வரைக்கும் அந்த அந்த இஹ்ராமோட இருந்தால் அவருக்கு நன்மை கூட, அவருக்கு சிரமம் கூட. அப்போ சிரமம் கூட உள்ளத்தை அனுபவித்தால் அல்லாஹ்விடத்தில் வெகுமதி கூட. அது நாங்கள் பழகிக்கொள்ளணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்கள் இஃப்ராது செய்வார்கள், தமத்து செய்வது குறைவு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆனால் அது கூடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3ஐயும் ஹலாலாக்கினார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தமத்து இஸ்லாத்தில் கூடும் என்ற ஹதீஸ் அவருக்கு கிடைக்கல. அவரே சொல்றாரு பிற்காலத்தில், நாங்கள் எல்லாம் பிஸ்னஸ் என்று சொல்லி பிற்காலத்தில் ஈடுபட்டதனால நிறைய ஹதீஸுகள் எங்களுக்கு தப்பி போயிருக்கின்றது. அப்படி அவர் சொல்றாரு. அவர் ஒரு சபையில, இந்த வருஷத்தில் இருந்து யாரும் தமத்து செய்யக்கூடாது,
என்று அரச கட்டளையாக போடுறாரு. அவருக்கு விளங்கில்ல ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அது அந்த அடிப்படையில் தான் சஹாபாக்கள் செய்வாங்க. அதுக்கு பின்னால் அந்த சபையில் எழும்புறாரு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய மகன் எழும்பி சொல்றாரு, நான் இந்த முறை தமத்து தான் செய்வேன். பக்கத்தில் சிரியாவை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சொல்றாரு உட்காருங்க உட்காருங்க. வாப்பா சொல்றாரு, அமீர் சொல்றாரு, ஜனாதிபதி சொல்றாரு. அவர் பார்க்கிறாரு வாப்பாவுக்கும் மகனுக்கும் ஏதாவது மார்க்க பிரச்சனை வருமோண்டு. இப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமத்து முறைக்கு ஹஜ்ஜை ஹலாலாக்கி இருக்கின்ற பொழுது என் வாப்பாவுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இதை தடை செய்ய? ஒரு ஹதீஸுக்காக வேண்டி வாப்பாவை எதிர்க்கிறார். வாப்பாவும் இது ஹதீஸ் என்று தெரிந்து கொண்டு அவர் தடை செய்யல. ஹதீஸ் என்று எடுத்து காட்டினதன் பின்னால அவர் வாய மூடிக்கொள்றாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்த மிகப்பெரிய பண்பு என்னவென்றால் அக்தா உமர் அப்படியே சொல்லுவார். ஒரு ஹதீஸை எடுத்து காட்டினால் உமர் தவறு செஞ்சிட்டார், ஹதீஸ் இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு ஹதீஸின் பக்கம் அவர் வந்துடுவார். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அரச கட்டளையாக சொல்லுகின்ற பொழுது மகன் எழும்பி எதிர்க்கிறார் என்றால் எதுக்காக? ஒரு ஹதீஸுக்காக வேண்டி வாப்பாவை எதிர்க்கிறாரு. அப்ப நபிகளார் சொன்னாரே, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி, வாப்பா மகனை விட என்ன நேசிக்கணும் என்று அவர் காட்டாரு. வாப்பாவை விட நான் நபியை நேசித்தேன், வெளிப்புணர்வுகளால காட்டணும். அதனால தான் இந்த மார்க்கை இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கிறது. இதே சஹாபிக்கு மகனோடு ஒரு சம்பவம். ஒரு காலத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இரவு நேரத்தில் பெண்கள் பள்ளிக்கு வருவாங்க. பெண்கள் பள்ளிக்கு வந்தால் பிரச்சனை வரும். ஏன்? தெய்யும் கிளையார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரவாசிகள் வழிப்பறி கொள்ளை செய்வார்கள். இந்த காலம் மாதிரி வெளிச்சங்கள் கிடையாது. இருளில் சில வேளை பெண்களுக்கு அநியாயம் நடக்கலாம், அல்லது பெண்கள் பயப்படுவாங்க, அல்லது வழிப்பறி கொள்ளைகள் நடக்கும். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் பெண்கள் பள்ளிக்கு வாரத்தை தடை செஞ்சிட்டாரு. இப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் மகனிடத்தில் சொல்றாரு, லா தம்னஉ இமா அல்லாஹி அலல் மசாஜித். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், பெண்கள் பள்ளிக்கு வருவதை தடை செய்ய வேண்டாம், அதனால நீ தடை செய்யாதே, இது ஹதீஸ். இப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் சொல்லுகிறாரு, வல்லாஹி லஅம்னஉஹுன்ன, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் தடுப்பேன். ஏன்? அது ஹதீஸா இருந்தாலும் காலத்துக்கு பொருத்தம் இல்லை, காலத்துக்கு பொருத்தம் இல்லை, ஊருக்கு பொருத்தம் இல்லை என்ற நோய் அண்டக்கே வந்து விட்டது. இப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, நான் நபிகளாருடைய ஹதீஸை சொல்லி கொண்டிருக்கிறேன், நீ காலத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறாய், இன்றிலிருந்து நீ என்னுடைய மகன் கிடையாது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி. ஒரு ஹதீஸுக்காக வேண்டி வாப்பாவை அட்டாக் பண்றாரு, இன்னொரு ஹதீஸுக்காக வேண்டி மகனை எதிர்க்கிறாரு. இதுதான் நபியோடு வைத்த அன்பு, நபியோடு வைத்த நேசம். அதெல்லாம் அவங்க வெளிப்புணர்வுகளால் எடுத்து காட்டினதனால்தான் இன்றைக்கு ஹதீஸுகளில் பதியப்படுகின்றன. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் இபாதத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பை நபித்தோழர்கள் நபிகளாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை விளங்கப்படுத்துகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் தன் அருமை மகள் ஃபாத்திமா நாயுடைய வீட்டுக்கு பசிக்கு சாப்பிட போகின்றார்கள். நபிகளார் எப்படிப்பட்டவர்? உலகத்திலே பசிக்கு ட்ரைனிங் எடுத்த தலைவர் நபிகளார். நபிகளாரை விட பசிக்கு ட்ரைனிங் எடுத்தவர் எவரும் கிடையாது. வயிற்றில் பசிக்காக வேண்டி கல்லை கட்டி கொள்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நாள் நோன்பு பிடிப்பார் ஒரே சஹரில். அப்போ ஒருக்க சஹர் செய்தால் அப்படியே இஃப்தாரும் செய்யாமல் அடுத்த சஹரும் செய்யாமல் அடுத்த நாள் மாலை வரைக்கும் இரட்டிப்பு நோன்பு. இது வேறு யாருக்கும் செய்ய இயலாது, அந்த வாய்ப்பெல்லாம் கொடுக்கல, நபிக்கு மட்டும் உள்ள தனிச்சிறப்பு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த பவர் இருக்கிறதுனால தான் அல்லாஹ் அப்படி கொடுத்தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பசியில் இருக்க முடியும், நிறைய பசியில் இருக்கேனும் அவருக்கு. அதையும் தாண்டி பசி வருகின்ற பொழுது அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு தான் போவார். ஒரு நாள் ஃபாத்திமா நாயுடைய வீட்டுக்கு பசிக்கு சாப்பிட போனால் திரைச்சீலையில் ஒரு உருவ அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கமே கூறில்லை, அப்படியே திரும்பி வந்துட்டார். திரைச்சீலையில் தான் அடையாளம், வேறு எதுலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நபிகளார் அப்படியே மனம் நொந்து, ஃபாத்திமா நாயை கூட இது விளங்காம, இது பற்றிய அறிவு கிடையாது, அல்லது ஒரு தரக்குறைவின் காரணமாக தெரிந்து கொண்டு இதை செய்யல ஃபாத்திமா நாயகி, இது சம்பந்தப்பட்ட விளக்கம் தெரியாது.
அப்ப தவறுதலாக அப்படி இடப்பட்டிருக்கின்றது. நபிகளார் விளக்கம் கூட சொல்லாம திரும்பி வந்துட்டார்கள். சிலர் இன்றைக்கு சொல்லுவார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத உணவு வகைகள், அனுமதிக்கப்படாத பித்அத்தான சிறுக்கான வைபவங்கள், இப்படியான நடைமுறைகள், அனாச்சாரங்கள், இதிலெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்றால் தத்துவமாக ஒரு கேள்வி கேட்பார்கள். என்னவென்றால், சாப்பாடு ஹராமா அல்லது சோறு ஹராமா? இப்படியெல்லாம் தத்துவ ரீதியாக கேட்பாங்க. நான் கேட்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாயுடைய வீட்டுக்கு சாப்பிடத்தானே போனார்கள்? திரை சீலையில் தானே அந்த உருவ அடையாளம் இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா நாய்க்கு ஹராத்தையே சம்பாதித்து கொடுத்திருந்தார்கள். அப்ப ஹலாலான சாப்பாடு தானே வீட்டுக்குள்ள இருக்கின்றது. ஏன் அதை சாப்பிடாம திரும்பி வருகின்றார்கள்? சபை ஹராம். இஸ்லாத்தில் 2 ஹராம். ஒன்று மெட்டீரியல் ஹராம், அடுத்தது சபை ஹராம். அனாச்சாரம் இருக்கிற சபைக்கு போகக்கூடாது. வலீமா இஸ்லாத்தில் சுன்னா. அந்த வலீமாவில் அனாச்சாரம் இருந்தால் அந்த வலீமா சாப்பாட்டை அனுப்பி வச்சா சாப்பிடலாம், சபைக்கு போக இயலாது. சபை ஹராம் என்று ஒன்று இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா 4வது சூரா 140வது வசனத்தில் இறக்குகிறான். வகத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாபி அன் இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹ்ஸவு பிஹா. அல்லாஹ்வுடைய வசனம் இறக்கி அருளப்பட்டு அது மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டு யுக்ஃபரு பிஹா அதை அவர்கள் புறக்கணித்து, வ யுஸ்தஹ்ஸவு பிஹா அதை கணக்கெடுக்காம இந்த காதால கேட்டு இந்த காதால விட்டுவிட்டால் ஃபலா தக்உது மஅஹும் அந்த சபையில உட்கார வேண்டாம். இங்க சபை ஹராம் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். இன்னக்கும் இதம் மிஸ்லுஹும், அப்படி நீங்கள் உட்கார்ந்தால் நீங்களும் அவங்க செஞ்ச பாவத்துக்கு சமன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையை எடுத்து காட்டுகின்றார்கள். இப்படிப்பட்ட அனாச்சாரம் உள்ள சபைக்கு போகக்கூடாது, பித்அத்தான சபைக்கு போகக்கூடாது, இணை வைப்பு இருக்கக்கூடிய சபைக்கு போகக்கூடாது. அதில் இருக்கிற மெட்டீரியல் ஹலாலா இருந்தாலும் கூட அதை கொண்டு வந்து சாப்பிடுங்க, சபைக்கு போகக்கூடாது. இன்னொரு விஷயம், மெட்டீரியலே ஹராமா, அது எங்களுக்கு தெரியும். மெட்டீரியலே ஹராமா இருக்கிற விஷயம் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் எதை கற்பிக்கின்றார்கள் நபிகளார்? இபாதத் என்றால் என்ன, வணக்கம் என்றால் என்ன? நபியை பின்பற்றக்கூடிய ஒருத்தர் வணக்கத்தை, இபாதத்துகளை எப்படி புரிந்து கொள்ளணும்? இன்னும் சொல்ல போனால் ஹிஜ்ரி 3 நூற்றாண்டுகள் வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி தெரியுமா கற்றார்கள்? ஹிஜ்ரி 3வது நூற்றாண்டு பின்னால இஸ்லாத்தை படிக்கிற முறை ஒரு மாதிரி, அதுக்கு உட்பட்ட காலத்தில் ஒரு மாதிரி. இப்பெல்லாம் நாங்கள் எப்படி இஸ்லாத்தை படிப்போம்? ஒரு ஆலிமிடத்தில் எனக்கு தொலை கற்றுத்தாருங்கள், அல்லது எனக்கு நோன்பு பிடிக்க கற்றுத்தாருங்கள், அல்லது எனக்கு ஹஜ்ஜி செய்ய எப்படின்னு சொல்லித்தாருங்கள், அப்படித்தான் நாங்கள் கேட்போம். இந்த கேள்வியெல்லாம் எப்படி தெரியுமா உருவாது? ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டு பின்னால. ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எப்படி இதே கேள்வி வேறொரு வாசகத்தோடு இருந்தது. எப்படி என்றால், எனக்கு தொலை தெரியாது, நான் எப்படி தெரியுமா ஒருத்தட்ட போய் கேட்பேன், நபி எப்படி தொழுதார், நபி எப்படி நோன்பு பிடித்தார், நபி எப்படி ஹஜ்ஜி செஞ்சார், நபி எப்படி திருமணம் முடித்தார், நபி எப்படி மரணக்கிரிகைகள் செய்தார். அப்படித்தான் ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கேள்வியுடைய வாசகமே இருந்தது. ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் அந்த வாசகமே இல்லா போய், இந்த வாசகத்தில் குறை சொல்வதல்ல, அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த சஹாபாக்களுடைய நபியை பின்பற்றுதலுடைய பற்று, அந்த அளவுக்கு இபாதத்தை புரிந்து கொண்ட முறை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு அந்த இபாதத்தை, வணக்கத்தை தெளிவோடு தெரிந்ததனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் பரிசுத்தமாக பாதுகாக்கப்பட்டு அல் குர்ஆனும் சுன்னாவும் கண் முன்னால் எங்களுக்கு முன்னால் காட்சி அளிக்கின்றன. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டிலே 3 தலைப்புகளுள் முழுமையான இஸ்லாத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்க பழகிக்கொள்ளணும், நாங்கள் கற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளணும். ஒன்று கொள்கை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அடிப்படை கொள்கை. இதை எதிர்மறையாக நாங்கள் விளங்கி அதை ஏற்றுக்கொண்டு அதை சமுதாயத்தில் சமர்ப்பிக்கணும். அடுத்தது கோட்பாடுகள், வரம்புகள், விதிகள் இருக்கின்றன, அதை தாண்டாமல் எங்களுடைய விவகாரங்களை நாங்கள் அமைத்து கொள்ளணும். அடுத்தது வணக்கத்தை நபிகளார் எப்படி எங்களுக்கு எடுத்து சொன்னார்கள், நபித்தோழர்கள் எப்படி வழிகாட்டி நபிகளாரிடத்திலிருந்து எடுத்து எங்களுக்கு பயிற்றுவித்தார்கள், அந்த நிலையில் நாங்கள் வணங்க பழகிக்கொள்ளணும். இந்த 3ஐயும் நாங்கள் ஒழுங்காக செய்து வந்தால் இஸ்லாமிய அடிப்படை கொள்கைக்கு சொந்தக்காரர்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியாக முழுமையான இஸ்லாத்தையும்
ஒழுங்கான சீரான தெளிவான முறையில் நாங்கள் கற்று தேர்ந்து மறுமை நாளையிலே வெற்றி பெற்ற சமுதாயத்தில் வல்ல ரஹ்மான் எங்களை ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.